கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்து மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலக முத்திரைகளை வைத்து மோசடி செய்து பள்ளிகளில் குறும்படம் ஒளிபரப்பி பணம் வசூலித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல பள்ளிக்கூடங்களுக்கு மாவட்ட ஆட்சியரின் பெயரில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் குறும்படங்களை மாணவர்களுக்கு திரையிட அனுமதிப்பதாக கூறப்பட்டிருந்தது. இதையடுத்து மாற்றுத்திறனாளியான சரவணகுமார் பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு மாணவரிடமும் 10 ரூபாய் வசூலித்து குறும்படங்களை திரையிட்டிருக்கிறார். இதுகுறித்து சில தனியார் பள்ளி நிர்வாகிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் விசாரித்தபோது ஆட்சியருக்கும் குறும்படங்கள் தொடர்பான கடிதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரியவந்துள்ளது. ஆட்சியரின் கையெழுத்தையும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலக முத்திரைகளையும் வைத்து சரவணகுமார் மோசடி செய்திருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியைச் சேர்ந்த சரவணகுமாரை நேசமணி நகர் காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். 25க்கும் மேற்பட்ட பள்ளிகளை ஏமாற்றி ரூபாய் 1 லட்சத்திற்கும் மேல் சம்பாதித்துள்ளார் சரவணகுமார். இந்த மோசடியுடன் தொடர்புடைய மேலும் சிலரை நேசமணி நகர் காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.